ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kavithasamayalarai. பொங்கல் செலிப்ரேஷனோட எங்கள் ஊரில் இருக்க எங்கள் தோட்டத்தோட வீடியோவையும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய மாங்காய் மரங்களை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நல்ல மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஊர்லேருந்து அப்பா நிறைய மாங்காய் கொண்டு வந்திருக்காரு. இது பழுக்க வச்சு பழுத்து மாம்பழமாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாங்காய்களை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணலாம். பர்டிகுலராக இந்த வெரைட்டி மாங்காய் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் ஜஸ்ட்டு உப்பு மிளகாத்தூள் தூவி சாப்பிட்டாவே செமையாக இருக்குங்க. இப்போ இந்த மாங்காயில் உப்பு மிளகாத்தூளோட வெல்லமும் ஜாகரியும் கலந்து நம்ம பச்சடியாக செஞ்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: அந்த ஒரு பெரிய மாங்காவை தோல் சீவி சின்ன சின்ன பீசஸாக வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 150 கிராம் வெல்லத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டினா நல்லது, அதனால் நல்லெண்ணெய். 3 வரமிளகா, அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். இப்போ குக்கரில் அந்த தோல் சீவி நம்ம சின்ன சின்ன பீசஸாக வெட்டி வச்ச ஒரு பெரிய மாங்காவை உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்தி ஜஸ்ட் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சோம்னா நல்லா குழைவாக மாங்காய் சீக்கிரம் வெந்துடும். மீன் டைம் நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுக்கலாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு பிடிச்ச வெள்ளத்தில் தண்ணியை சேர்த்திக்கிட்டு சூடு பண்ணால் போதும், வெல்லம் கரைஞ்சிரும். பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம், ஜஸ்ட் கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டால் போதும், அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், 2 விசிலில் நல்லா மாங்காய் குழைவாக வெந்துருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்ச தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்ல சிவப்பான காரமான மிளகாத்தூள். இந்த மாங்காவோட புளிப்பு உப்பு காரம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம வெல்லம் கரைச்சி வச்ச ஜாகரியை உள்ளே நம்ம சேர்த்திக்கலாம். நல்ல கலரான வெல்லம், டார்க்காக இருக்குது. ஸோ இந்த மாங்காய் பச்சடியோட கலரே சூப்பராக வரப்போகுது. இப்போ இதை ஸ்டவ்வில் மறுபடியும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் 5 to 10 மினிட்ஸ் அப்படியே பாயில் பண்ண விடணும். அது ரெடியூஸ் ஆகி ஜாம் கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ அது கூடவே நான் கொஞ்சமாக பெருங்காயப்பொடியும் சேர்த்திருக்கேன். இப்போ இது நல்லா அது பாயில் ஆகி ரெடியூஸ் ஆகி பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வரணும். இப்படி ஜாம் மாதிரி இப்படி இருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ மாங்காய் பச்சடி ரெடி. இனி நம்ம தாளித்து உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 வரமிளகாவை உள்ளே உடச்சி சேர்த்தி தாளிச்சிடலாம். அவ்வளோதான். இனி அது இந்த மாங்காய் பச்சடி நான் பாத்திரம் மாற்றி வச்சுருக்கிறேன். அதில் இந்த தாளிப்பை உள்ளே சேர்த்தி கலந்து விட்டு பரிமாறினா சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி. புளிப்பு, இனிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இப்போ மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா புளிப்பான மாங்காயில் இப்படி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். மீல்ஸோட சப்பாத்தியோடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு 4-5 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கவிதா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.